ஹிஜ்ரி 500வது வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த ரபியுல் அவ்வால் மாதத்தில் வர 12வது நாளில் நபியுடைய பிறந்த நாள்னு உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் கொண்டாடுறாங்க. அதுக்கு முன்னாடி வரையும், அதாவது 500வது வருஷத்துக்கு முன்னாடி வரையும் இஸ்லாமியர்கள் நபியுடைய பிறந்த நாளை கொண்டாடினதில்லை. ஆனால் இப்போ உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் பல விதமான கொண்டாட்டங்கள்லையும் சாஸ்திரங்களையும் ஈடுபடுறாங்க. ஆனால் நபியோட தோழர்களோ அதுக்கு பிறகு வந்த யாருமே இந்த மாதிரி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டதாக எந்த ஒரு வரலாற்றுலையும் சொல்லப்படலை. மிகவும் எளிமையான முறையில் வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழணும்னு மக்களுக்கு வாழ்ந்து காட்டியவர் தான் நபிகள் நாயகம். அல்லாஹ் நபிகள் மூலமாக தான் குரானை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தினாங்க. இந்த குரானை உலக மக்கள் அனைவருக்கும் வெளிப்படுத்தியவர் தான் நபிகள் நாயகம். தன்னை இந்த பூமிக்கு அல்லாஹ் கொண்டு வந்ததுக்காக அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும் விதமாக நபி அவர்கள் பிறந்த திங்கள் கிழமைகளில் நோன்பு வைக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. அவரை பின்பற்றி வந்த பல பேரும் கூட இந்த நோன்பு வைக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. இந்த மீலாது நபியை உண்மையிலேயே கொண்டாடணும்னு நினைக்கிற இஸ்லாமியர்கள் நபி பின்பற்றி